இந்த சர்வே எடுத்தவங்க வந்து யார் யாரையெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க? மைனாரிட்டிஸை கான்டாக்ட் பண்ணாங்களா? ஏன்னா மைனாரிட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து முஸ்லீம்ஸ் வந்து இந்த தரம் பெரும்பாலும் திமுக தான் ஓட்டு போட போறாங்க. இல்லை யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. இவங்க பிஜேபியோட இதை உறவு வச்சிருக்கிறதுனால முஸ்லீம்கள் வந்து அவருக்கு விஜய்க்கு ஓட்டு போறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. இவங்க விஜய் நினைக்கிற அளவுக்கு கிறிஸ்தவ ஓட்டு அவருக்கு கம்ப்ளீட்டா போகாது. கிறிஸ்தவர்கள் வந்து படிச்சவங்க வந்து ஜாஸ்தி இருக்காங்க ரிலேட்டிவ்லி ப்ரொபோர்ஷன். அவங்கள வந்து இவர் ஒரு கிறிஸ்தவர்களுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லதுன்னு சொல்லி நினைச்சு அந்த கட்சி அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஓட்டிங் பேங்க் நியூட்ரல் ஓட்டர்ஸ் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நமக்கு நல்லது. அவங்க வந்து எப்பயுமே ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. இந்த தடவை வந்து திமுக ஆட்சிக்கு வந்தா நல்லது நினைச்சா திமுகவுக்கு போடுவாங்க. அடுத்து வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தா நல்லது நினைச்சா ஏடிஎம்கே போடுவாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால விஜய்க்கு அங்க வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்காது. இந்த சாம்பிள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 96ல வந்து இவங்க பண்ண சாம்பிள் வந்து 2001 எலெக்ஷன்ல வந்து சாம்பிள் வந்து எதில் மிஸ் பண்ணாங்கன்னா இவங்க எடுத்த சாம்பிள்ல வந்து அந்தந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்காங்களா அதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாதுங்க இந்த சாம்பிள்ல வந்து. இன்னொன்னு ஓட்டு போட்ட உடனே வெளியில் வர்றதுக்கு பேரு எக்ஸிட் போல். இப்ப எல்லா எக்ஸிட் போல்னு சொல்றாங்க. ஆனா பல போல் வந்து இவங்க டெலிபோன் மூலமா நடத்தியிருக்காங்க. இந்த டெலிபோன் மூலமா நிறையதுனால உங்க முகத்தை பார்த்து பேசும்போதுதான் உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு தெரியும். இல்ல அது மட்டும் இல்லங்க. நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடல போடலன்னு நான் சொன்னேன்னா என் புள்ள என்னை பிடிச்சி வாங்குவான்னு சொல்லிட்டு ஆமா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டு. ஆனா கடைசியில போடுறது வேற மாதிரி போட்டிருக்கலாமே. நமக்கு தெரியாது இதெல்லாம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். இந்த இதுக்கு வந்து இந்த எக்ஸிட் போல் இவங்க சொல்ல இது வந்து கருத்து கணிப்பு கிடையாது. இன்னொன்னு இது ஓட்டு கணிப்பு. கருத்து கணிப்புங்கிறது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. இது வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டு யாருக்கு போட்டீங்கன்னு கேட்கறாங்க. நம்ம இது ஓட்டு கணிப்பு. ஓட்டு கணிப்பு சரியான முறையில் நடத்தப்படல. அந்தந்த ஸ்பாட்ல போய் இவங்க கேட்கல. இந்த இதுல வந்து லை டிடெக்டர் டெஸ்ட்னு சொல்லி இதுல எல்லாம் ரா எல்லாம் நம்ம இந்த இவங்க FBI CIA மொசாது MI6 இந்த மாதிரி உலகத்துல எல்லா உளவு நிறுவனங்களையும் இந்த லை டிடெக்டர் டெஸ்ட் ஒன்று உண்டு. இந்த லை டிடெக்டர் டெஸ்ட்ல வந்து அந்த இதை கொடுத்துட்டோம்னா அந்த மருந்து கொடுத்தோம்னா அவங்க உண்மையை பேசுவாங்க. அவங்கள அறியாம உண்மை வந்து வந்துடும் அப்படிங்கிறது பொது அந்த அந்த கெமிக்கல்ஸ் இருக்காது. ஆனா ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து சொன்னாரு இந்த லை டிடெக்டர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மையான மக்கள் இதுல ஆசியாலையும் ஆப்பிரிக்காலையும் இந்த பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இது பலிக்காது. ஏன் பலிக்காதுன்னு கேட்டு அவங்க பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வாழ்க்கையில் தள்ளப்பட்டவர்கள். உண்மையை சொன்னா பலன் கிடைக்காதுங்கிறதுனால அவர்கள் உள்ள கிடக்கை உறுதியாக வெளியே தெரியாது. அதனால அது அடிப்படையாக ஆழ்ந்து இருக்கிறதுனால உங்க லை டிடெக்டர் டெஸ்ட் அங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான